நபர்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுடைய மனதிலிருந்து போயே இருக்காது. எப்போவுமே உங்கள் நபர்களே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த கனெக்ஷன் வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கனெக்ஷன். ஓகே, அதாவது டிவைன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ட்வின் ஃப்ளேமாக அல்லது சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கல அப்படின்னாலும், புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலுமே, அதாவது 2 பேரும் தொடர்பிலே இல்லை அப்படின்னாலுமே அவர்களுடைய ஞாபகங்கள் வந்து உங்களையே துரத்திட்டுருக்கு அப்படின்னா, உங்கள் 2 பேத்துக்குமே தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு டிவைன் கனெக்ஷன் வந்து 2 பேரையுமே கட்டு போட்டு வச்சிருக்கு அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கூட உங்கள் நபர்களை பற்றி அதீதமான மிஸ்ஸிங் எனர்ஜி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நபர்களை மிஸ் பண்ணதுக்கும் இப்போ மிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். முன்னாடி நீங்கள் அந்த நபர்களை நினச்சிருப்பீங்க, ஒரு மனவழியில் குழம்பி தவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது அதுக்கு பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னுமே தெரியாமல் ஒரு அலாதியான மன உளைச்சலில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்களாம். இதை நான் மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், என் நபர்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதும் மிஸ்ஸிங் எனர்ஜி அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுது இந்த காதலும் இந்த ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு ஃபேமிலி தடையாக இருக்காங்க, இதை முன்னேற முடியாது, தடைகள் நிறைய இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஆனால் என்னமோ உங்களுக்கு தெரியாமல், கண்ணுக்கே தெரியாமல், உங்கள் எண்ணங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்கள பற்றி தான் பயங்கரமாக சிந்திக்கிறீங்க, அவங்கள பற்றி தான் யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்கள் நபர்கள்கிட்டேயே உங்களுடைய மனது வந்து போய் நிற்குது. நீங்கள் என்ன தான் அதிலேருந்து வெளியில் ஓடி வர ட்ரை பண்ணாலும் முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் இடையில் முடிக்கப்படாத கணக்குகள் அப்படின்னு சொல்கிறது டிவைன் பக்கத்துலேருந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. டிவைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீண்டுமே உங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அந்த நபர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களையுமே அடிக்கடி நினச்சி கொண்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய நபர்கள் உங்களை நினைக்காமல் இருக்காங்க, அல்லது இந்த பிரிவில் உங்கள் நபர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அவர்களுடைய மனதில் உங்களை பற்றின எண்ணங்கள் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். அந்த நபர்கள் நீங்கள் எப்படி இங்கால தவிச்சிட்ருக்கீங்களோ அதே மாதிரி அந்த நபர்களும் எப்போ நான் இங்கால வந்து பேசுவேன், எப்போ என் மன எண்ணத்தை நான் தெரிவிப்பேன் அப்படின்னு ஒரு மிக அலாதியான ஒரு தவிப்பில் இருக்காங்க. அந்த நீங்கள் எப்படி செக்ஷுவலி சரி, மன ரீதியாக உடல் ரீதியாக உங்கள் நபர்களை மிஸ் பண்ணுறீங்களோ, அந்த சரிசத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ, அதை விட பல மடங்கு அந்த நபர்கள் உங்களை மிஸ் பண்ணுறாங்களாம். அவர்களுடைய மனசுக்குள்ளே பயங்கரமான ஒரு உணர்வு குத்திகிட்டே இருக்குது. ஏன் அந்த நபரோட நீ பேச மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி அந்த நபர்களே நினச்சிட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு, நீங்கள் விலகிட்டீங்க அப்படின்னு இருந்தாலுமே கூட அவங்களுடைய மனது புஷ் பண்ணிகிட்டே இருக்குது, உங்களை நினைக்கிறதுக்கு தள்ளிகிட்டே இருக்குது உங்கள் ஞாபகத்தில். அதே மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை பேர் வேணாலும் உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களை கடக்கலாம். ஆனால் உங்களுடைய மனது அப்படின்றது அடிக்ஷன் ஆகி போயிட்டுருக்குது இந்த ஒரு பர்சனுக்கு தான். நீங்கள் எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இது உங்கள் எண்ணங்களில் இருக்கிறது தான். அதாவது என்னால் எத்தனை பேர் வந்தாலும் இவங்கள என்னுடைய பார்ட்னர் அளவுக்கு என்னால் வைக்க முடியாது, எனக்கு ஏன்னு தெரில, இவங்களுடைய எண்ணங்கள்லேருந்து என்னால் மீள முடியலை. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்குது, இந்த நபர் வருவாங்க அல்லது இந்த நபர்களுக்காக காத்துட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைக்குது. எனக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு நம்பிக்கையால் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் எப்படி காத்துட்ருக்கீங்களோ அதே தான் அந்த நபர்களும் உங்களுடைய வருகைக்காக. முடிஞ்ச இந்த விஷயம் கண்டிப்பாக நியூ பிகினிங் ஆகும், ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த நபர்களுமே காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த நபர்களுக்கு ஒவ்வொரு செகண்டுமே உங்களை பற்றின தாட்ஸ், நீங்கள் கொடுத்த விஷயங்கள், நீங்கள் கொடுத்த பொருள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்படின்றதுனால தான் இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது 2 பேரும் சேர்ந்து கேட்ட ஒரு பாடல், நீங்கள் 2 பேருமே போன ஒரு இடம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடலாக இருக்கட்டும், அந்த பொழுதுகளாக இருக்கட்டும், உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த நபர்கள் 300 தடவை உங்களையே நினச்சிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாமலேயே இந்த காதல்கிட்ட எப்படி வருவோம், உன்னிட்ட எப்படி வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் தவிக்கிற மாதிரி தான் இருக்குது. நைட்டெல்லாம் தூங்காமல், எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே இங்கே தூங்குறது கிடையாது, ப்ராப்பராக நான் தூங்கி இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. தூக்கமில்லாத இரவுகளுக்கு பின்னாடி வருத்தங்கள் தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு கேர் கொடுத்துருக்காங்க. நான் உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கொள்ளுவேன், ஒரு தாயை போல் பார்த்துக்கொள்ளுவேன், நான் எப்போ உன்னுடைய பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேர் கொடுத்த நபர்கள் தான் உங்களுக்கு மைண்ட் ரீதியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக. அந்த நபருக்கும் எனக்கும் பிரிவே வராது அப்படின்னு நீங்கள் எந்த நபர்களை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் தான் தொடர்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. நீங்கள் அங்கால போய் கெஞ்சிருக்கீங்க அந்த நபர்கள்கிட்ட, உங்களுடைய பக்கம் அவர்கள் இருக்கிறதுக்கு உங்களோட சைடில் என்னென்ன நியாயம் இருக்கோ அது அவ்வளோத்தையும் சொல்லி கொட்டி தீர்த்திருக்கீங்கல்ல. ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மனவேதனை தான் திரும்ப திரும்ப உங்களை வந்து அதிகமாக பயங்கரமாக யோசிக்க வைக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கும் போது
அப்படிங்கும்போது உங்கள் அறியாமலே நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. இங்கே சில பேருக்கு பசி கூட எடுக்காமல் போயிருக்கலாம். எவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்குன்னு, பசி எடுக்காமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லாமல் எதுக்கு நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு மந்தமான ஒரு நிலையில் தான் இருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல டிவைனோட நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. சாதாரணமாலாம் கிடையாது. டிவைன் வந்து உங்களுக்கான பதிலை முழுசாக சொல்லலாம் அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை டிவைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்பிக்கையை கொடுத்துருக்கா அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கையை பிடிச்சிட்டு தான் நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையும் அந்த சைனும் எதுவுமே கிடையாது. ஆனால் மன ரீதியாக அப்படி அந்த அழுது தவிச்சு கொண்டிருக்காங்க. எப்படி இப்போ ஒரு சின்னவங்களை வீட்டில் விட்டுட்டு டக்குன்னு தாய் தந்தை எல்லாம் வெளியில் போயிட்டாங்க, வீட்டில் அந்த சின்னவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது, கதறி ஆளும் இல்லை. ஸோ அதே சுச்சுவேஷன் தான். உங்கள் நபர்களுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்தும் எனக்கு இந்த இடத்துல தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குமுறல், கதறி அழுறது அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு இங்கே உடல் ரீதியாக அந்த மாதிரியான ஃபீலிங்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த நபர்கள் வந்து மனதார ஈர்க்கிறாங்க. அது வந்து சும்மா நான் அப்போ நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. மன ரீதியாக ஒரு ஆழ்ந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து மிஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு சும்மாவே இந்த மாதிரி தோட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே டவரில் தான் இருக்குது. ஓகே, 2 பேர் பக்கமுமே முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஆதங்கமும் வருத்தமும் கவலையும் ஏக்கங்களும் இருக்குது. ஆனால் அந்த ஏக்கங்களை வந்து நிலைநிறுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து பயங்கரமாக நொறுக்கியிருக்கும். ஏன்னா ரீசெண்டாக தான் இங்கே நிறைய பேர் மனம் உடைஞ்சு போயிட்டுருப்பீங்க. இதை பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் எஸ் நான் இப்போ தாங்க மனசில் நல்ல பெரிய அடி ஒன்று வாங்கினேன், நான் இப்போ தான் நான் கதைக்க போயிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாமலே நான் டக்குன்னு பொக்குன்னு போயிட்டேன், அமைதியாகிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த நபர்கள் சுச்சுவேஷன்ஸ் வந்து வேறு திசையை நோக்கி போயிட்டுருக்கு அல்லது மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க டிவைன். அதனால தான் இங்கே 2 பேரோட மனசு சேர்ந்துடணும் அப்படின்ற ஆவலும் ஏக்கமும் அதீத ஈர்ப்பும் இருந்தாலுமே கூட அந்த ஸ்டெப் எடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம். இன்னொரு விஷயம், நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் காதலிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனவலி வந்து இந்த பிரிவில் சரியாகிடுச்சு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆனால் உண்மையாலுமே இங்கே வந்து மனவலி அப்படின்றது நீங்கள் பேசாமல் விலகி நிற்கிறதுனாலனாலாம் சரியாகலை. நீங்கள் பேசாமல் இருக்க தருணத்தில் தான் இந்த நபர்களை இன்னுமே குத்தி விட்டுறது, கிளறி விடுறது, இன்னுமே தேவையில்லாத விஷயங்களை பேசி அவர்களை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே 3 நபர்களை காட்டுது. ஓகே, ஸோ 2 பெண் நபரும் ஒரு ஆண் நபரும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அதீதமாகவே தேவையில்லாமல் வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த காயத்தை சரிப்படுத்தவும் விட மாட்டேன்றாங்க. உங்கள் நபர்களை மனம் மாறி உங்ககிட்ட வரவும் விட மாட்டேன்னு ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்துகிறாங்களாம், தடையை ஏற்படுத்துறது. அதாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் இவர்கள் வந்து இவர்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சுட்டு உங்கள் நபர்களை அந்த இடத்துல நிப்பாட்டி வைக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் எடுக்க விடாமல் தடை பண்ணி வைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த நபர்கள் அங்கால என்னதான் தடைகளாக இருந்தாலுமே கூட அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கல. உங்களுக்கு கண்ணு பார்க்க அவங்க எதுவுமே பண்ணுறாங்கல்ல அப்படின்னு தோணாலுமே அவர்களுடைய மனம் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நபரை நினச்சி பார்த்துட்ருக்கீங்களோ அவர்களுடைய மனம் ஃபுல்லாக இருக்கக்கூடியது நீங்களாக மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ பிரபஞ்ச மொழியை பொறுத்து எதையுமே நம்ம சுகர் கோட் பண்ணி மெழுகூட்டி அப்படியே பூசி சொல்கிறது கிடையாது. இந்த நிமிஷம் உங்கள் நபர் என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்காரு, அவர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், நான் உண்மையை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்ச மொழி வந்து வழிகாட்டுமே தவிர்த்து உங்களுக்கு மெழுகூட்டி தான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ரீடிங்ஸ் இது கிடையாது. சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் யாரை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷன்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்கள் நபர்களுடைய எண்ணங்களில் இதுதான் இருக்குது, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு போன அந்த பொருட்கள், நீங்கள் கொடுத்த அந்த ஞாபகங்கள் இதையே தான் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. எத்தனை பேருக்கு வந்து உங்கள் நபர்களோடு இருந்த அந்த முக்கியமான அந்த தருணங்களும் அவங்க கொடுத்த விஷயங்களும் சொன்ன வாக்குறுதிகளும் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நபர்களுடைய டிவைன் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இந்த எனக்கு தான் இந்த ரீடிங்ஸ் அப்படின்னா ஆமாம் நான் தான் அந்த நபருடைய டிவைன் சோல் வந்து நான் தான் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. எத்தனைய நபர்கள் டிவைன் கனெக்ஷனோடு உங்கள் நபர்களோட அப்படியே உருகி பிணைஞ்சிருக்கீங்க. டிவைன் கனெக்ஷன் வந்து எத்தனை பேரோட டிவைன் பார்ட்னரை காட்டிட்டு அப்படியே இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நானுமே தெரிஞ்சு கொள்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம்,
இந்த நபர்களுக்கு உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் அதீதமாக இருக்குது. ஆனால் இந்த இடைக்கு நிற்கிறாங்கல்ல, இவங்க தான் தடைப்படுத்துகிறாங்க. அந்த இடைக்கு நிற்கிறவங்கள மட்டும் கழுவி தள்ளிட்டீங்கன்ட்டு வைங்களேன், ஈஸியாக உங்களுடைய சைட்களில் வந்து ஈர்த்து கொள்ளலாம். அப்போது இங்கே தடையை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா அவங்க சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் தானே தவிர்த்து உங்களுடைய சைடில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் நபர்கள் இன்னொரு நபர்கள் கிட்ட இருக்காங்க, இன்னொரு விஷயத்தில் இன்னொரு காதலில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த நபர்கள் அங்கே சந்தோஷமாலாம் கிடையாது. பயங்கரமாக உங்களை பற்றின யோசனைகளில் தான் இருக்காங்க. பட் அந்த யோசனைகள் திருப்புமுனை ஒன்று நடக்க போகுது. அந்த திருப்புமுனை எப்படி மாறும் அப்படின்றது சுத்தமாக இங்கே தெரியாது அப்படின்றாங்க. ஓகே, இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு மாதிரி ஏதோ ஒரு திருப்புமுனை மாறப்போகுது அப்படின்றது மட்டும் டிவைன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த செகண்ட் இந்த தருணம் உங்களுடைய நபர்களுடைய மனதில் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆமாம், இவங்க தான் என்னுடைய டிவைன் சோல் அப்படின்றதும் இந்த காதல் என்கிட்ட தாங்க இருக்குது. இந்த நபர்கள் எனக்கு வழியே கொடுத்தாலும் இந்த நபர்களை விட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. டிவைனோட ஒரு அணுதுளியில் நானும் என் நபரும் பிணைஞ்சிருக்கோம். என்னுடைய ஞாபகங்களில் என்னுடைய நபர் நினைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கானது தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டக் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களை மீட்டெடுக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த ரீடிங்கை பார்க்குற நீங்கள் ஒரு குட்டி பரிகாரத்தை பண்ணலாம். ஸோ அந்த குட்டி பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் மல்லிகைப்பூ, ஓகே, ஒயிட் கலர் ஃப்ளவராக இருந்தாலும் சரி, எனக்கு இங்கே தெரிகிறது மல்லிகைப்பூ தான். ஓகே, ஸோ அந்த மல்லிகைப்பூவை போட்டுட்டு உங்களால் எவ்வளோ நேரம் அந்த மல்லிகை தண்ணீர், அதாவது ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி கிளாஸில் மேலே மல்லிகைப்பூவை போட்டுருங்க. தலைமை தண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ அதை ஒரு மேசையில் அப்படி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய மன எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதை அத்தனையுமே அதுகிட்ட சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் நபர்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனை விஷயத்தையும் அந்த கிளாஸை பார்த்து அந்த பூவை பார்த்து அதீதமாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ அந்த சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த பரிகாரத்தை நீங்கள் அங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எஸ், என்னுடைய பிரபஞ்சத்தின் ஒரு துளியினால் கூட பிரிக்க முடியாத அளவுக்கு அதீத காதலை என் நபர் மேலே நான் வைத்திருக்கேன், அந்த டிவைன் சோல் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேரோட நேமையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்ம இங்கே ப்ரேயரில் வந்து உங்களுடைய நேம்ஸை வந்து எட் பண்ணிக்கொள்வோம். பிரபஞ்ச மொழியோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரேயரில் கண்டிப்பாக உங்களுடைய நேம் வந்து எட் பண்ணிக்கொள்வோம். ஸோ அப்படி நம்ம நேம் எட் பண்ணி நம்ம ப்ரே பண்ணும்போது நீங்கள் அங்கே அந்த கண்ணாடி கிளாஸில் கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது ஓகே, உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு தெரிவிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூட தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு பர்சனலாக தான் பேசணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணுற ஒவ்வொரு நபரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரமும் பரிந்துரையும். ஓகே, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க இந்த பரிகாரத்தில். ஓகே, பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் விஷயம் நீங்கள் அந்த தண்ணிகிட்ட பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் அப்படியே சொல்லலாம். வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு எண்களை பயன்படுத்தி வரதில்லை அப்படின்னா இங்கே வந்து QR கோடு வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ போகும்போதே ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அது வாட்ஸ்அப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அங்கே உங்களுடைய எண்ணங்களை தெரிவிங்க. உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக பிரபஞ்ச மொழி காத்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடார்.